ஒசூர் நீதிமன்ற நுழைவில் வழக்கறிஞர் மீது நடந்த கொடூர தாக்குதலை கண்டித்து ஒசூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம். 2 நாட்கள் நீதிமன்ற பணிகள் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நீதிமன்ற நுழைவில் நேற்று வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை ஆனந்தன் என்பவர் அரிவாளால் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. வழக்கறிஞர் கண்ணன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது ஒசூர் நீதிமன்றம் முன்பாக ஒசூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் வழக்கறிஞர் மீதான கொடூர தாக்குதலை கண்டித்தும் பிற மாநிலங்களில் உள்ள வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரியும் நீதிமன்ற வளாகங்களில் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று வழக்கறிஞர் நீதிமன்ற நுழைவில் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஒசூர் நீதிமன்ற வளாகத்திற்கு வரும் நபர்கள் போலீசாரின் சோதனையின் பின்பே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி கூடுதல் எஸ்பி சங்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் நீதிமன்ற வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர்கள், நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கொடூர சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இதனால் இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணிப்பதாகவும் பிற மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும். வழக்கறிஞரை வெட்டிய நபருக்கு ஆதரவாளர் ஜாமீன் பெற எந்த வழக்கறிஞரும் முன்வரக்கூடாது என்பதை வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல். செயலை தீவிரமாக கண்டிக்கிறோம். என் பேர் ஆனந்தகுமார், ஓசூர் வழக்கறிஞர் சங்க தலைவர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, வழக்கறிஞர்கள் போன்ற செயல்கள் அந்த அவங்களுக்கு ஆதரவா வாதாடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விவகாரத்திலையும் நீங்க யாராட்டும் வாதாடுறீங்களா? இந்த விவகாரத்திலையும் நாங்க எங்க சக வழக்கறிஞர்களை எல்லாருக்கும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். யாரும் அந்த செயல் செய்த குற்றவாளிக்கு நீதிமன்றத்தில் பெயில் போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக எல்லா வழக்கறிஞர்களும் யாருமே அவருக்கு பெயில் போட மாட்டாங்க என்ற உறுதி கூறுகிறோம். அதாவது நேற்று காலை என் பேர் கருணாகரன், வழக்கறிஞர், ஒசூர் பார் அசோசியேஷன். நேற்று காலை எங்களது சக வழக்கறிஞர் நீதிமன்ற வாயிலில் வைத்து கொலைவெறி தாக்குதல் செய்யப்பட்டு தற்போது காவேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மிக மோசமான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரும் சக வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்காக நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரமாகிறது. இதுவரை தமிழக முதல்வரோ சட்டத்துறை அமைச்சரோ இது பற்றி எந்த அறிக்கையும் இதுவரை கொடுக்கவில்லை. வழக்கறிஞர்களுக்கு எந்தவிதமான பாதுகாப்பற்ற சூழ்நிலை இங்கு நிலவுகிறது தமிழகத்தில். அதற்காக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் இந்த நீதிமன்ற வளாகம் நாட் ஒன்லி நீதிமன்ற கேம்பஸ், இட் இஸ் நாட் ஒன்லி கோர்ட் கேம்பஸ். இதில் 2 காவல் நிலையங்கள் இருக்கிறது. இந்த கேம்பஸ்குள்ள 2 காவல் நிலையங்கள் இருக்கிறது, ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேம்பஸ்குள்ளேயே இவ்வளவு பட்டப்பகலில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. உடனடியாக தமிழக அரசு காவல்துறையும் நாட் ஒன்லி ஒசூர் நீதிமன்றம், அனைத்து நீதிமன்ற வாயில்களிலும் ஆர்மடு போலீஸ்மேனை உடனடியாக நியமிக்க வேண்டும். பாதுகாப்புக்கு எல்லா நீதிமன்றங்களிலும் ஆர்மடு காவலர்களை நியமித்து பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த நிவாரணத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதே போல தமிழக முதல்வரும் தமிழக சட்டத்துறை அமைச்சரும் நேற்று நடந்த இந்த சம்பவத்திற்கு, வழக்கறிஞர்கள் மீதான கொடூர தாக்குதலுக்கு உடனடியாக அறிக்கை வெளியிட வேண்டும். 24 மணி நேரமாகிறது. உடனடியாக அறிக்கை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. அது உடனடியாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் உடனடியாக இதனை கவனத்திற்கு எடுத்து சென்று அவர்களுக்கு உடனடியாக நிவாரணத் தொகை 25 லட்சம் உடனடியாக வர வேண்டும். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதன் காரணமாக. நன்றி. வழக்கறிஞர்கள் மட்டும் ஏன்
பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று. மத்திய அரசு மாநில அரசு நீதிமன்ற வளாகங்களுக்கு பாதுகாப்பு கொடு. கண்டிக்கிறோம் வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டிக்கிறோம். வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டிக்கிறோம். நிறைவேற்று. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பு கொடு. வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடு. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம். வழக்கறிஞர்களின் தாக்குதலை கண்டிக்கிறோம். நிறைவேற்று. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பை நிறைவேற்று. வளாகங்களுக்கு பாதுகாப்பு. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். வழக்கறிஞர்களின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம். வழக்கறிஞர் தாக்குதலை தாக்குதலை கண்டிக்கிறோம். நிறைவேற்று. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுவிடு. உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுவிடு. பாதுகாப்பு